Hi friends, welcome back to my channel Life with Subha. நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆலோவேரா பவுடர் ரெடி பண்ணுற வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம எதுவுமே ஹீட் பண்ண மாட்டோம். ஹீட் பண்ணாமல் நார்மலாக இன்ஃப்யூஸ் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் திங்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது அவங்களோட பிஸ்னஸ். பட் நான் என்னோட இதில் வந்து என்னெல்லாம் போடுறேன், எனக்கு என்னெல்லாம் திங்ஸ் கிடைக்கும். இங்கே குவைத்தில் இருக்கும்போது நிறைய திங்ஸஸ் கிடைக்காது. பட் கிடைக்கிற திங்ஸஸை வச்சு என்ன மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணால் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். சிலவங்களுக்கு வந்து ஹீட் பண்ணி ஆயில் தேய்ச்சாலே வந்து ஹேர் ஃபால் ஆகும். எனக்கும் ஹேர் ஃபால் ஆகும், என் பொண்ணுக்கும் வந்து ஹீட் பண்ணி வச்சனாலே ஹேர் வந்து ஃபால் ஆகிடும். அதனால வந்து இந்த மெத்தட் தான் வந்து நான் கண்டுபிடிச்சது. ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க இன்ஃப்யூஸ் மெத்தட், பட் அவங்க வந்து அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. பட் நமக்கு தெரியல ஹேர் க்ரோத்துக்கு இந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, அந்த கருவேப்பிலை, வேப்ப இலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ. இது வந்து செம்பருத்தி பூவெல்லாம் இங்கே வீட்டில் அது யார் வீட்டில் இருக்கோம்ல, அது வந்து தொழிஞ்சு கிடக்கும். அதை வந்து எடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி தான் வேப்பிலையும் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு அது இருக்குதுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொய்யா லீவ்ஸ் எடுத்துக்கலாம், பட் அது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருஞ்சீரகம், ரோஸ்மேரி லீவ்ஸ் இங்கே எல்லா கடையிலையுமே கிடைக்குது, ட்ரை ரோஸ்மேரி லீவ்ஸ், அதுவும் போட்டுட்டு அப்புறமா வெந்தயம். அதுக்கப்புறம் வந்து பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பட் நான் பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால ஒரு 5 பாதாம் போட்டிருக்கேன். இது இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெட்டிவேர் போட்டுக்கோங்க, அது வந்து நல்லா வந்து ஸ்மெல் வரும். இருந்ததுன்னா போடலாம். நான் அதை ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் வெட்டிவேர், அதனால் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்தந்த திங்ஸே போடலாம், பட் ஆனியன் போட வேண்டாம். உங்களுக்கு நெல்லிக்காய் இருந்துன்னு சொன்னால் அதை கூட நல்லா கிரேட் பண்ணி காய வச்சு நீங்கள் இதில் போடணும். எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து வீட்டில் என்னென்ன பவுடர் இருந்துன்னு சொன்னால் ஆல்ரெடி ஆலோவேரா பவுடர் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணி அதுவும், கொஞ்சம் வந்து முருங்கைக்கீரை எல்லாம் பொடி இருந்தால் அதுவும், அப்புறம் வந்து ரோஜா பூ இதழ் லீவ்ஸ் இருக்குல்ல அது அவ்வளோ தான் பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் நீங்கள் போட்டு வந்து இது பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர், அதான் இது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இதை வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒரு 15 days வந்து வெயிலில் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து இந்த இதில் உள்ள எல்லா எசன்ஸுமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். அதனால் நீங்கள் கிளாஸ் பாட்டில் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து இந்த பவுடர்லாம் போட்டுட்டு கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. பட் நான் இப்போ எங்கிட்ட இல்லாதனால வீட்டில் இருந்த கோகோனட் ஆயில், இது வந்து கொஞ்சம் குளிர் சீசனால் கொஞ்சம் உறைஞ்சி போயிருந்துச்சு. எல்லாம் வந்து இது நல்ல கோகோனட் ஆயில் தான். அதையும் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில். இங்கே வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் கேஸ்டர் ஆயில் கிடைக்கும், அதுவே 750 ஃபீல்ஸ் ஆகும். அதனால் அந்த கேஸ்டர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது கூட நீங்கள் கொண்டு வரலாம். நான் முன்னாடி எல்லாம்னா ஊர்லேருந்து வரும்போதே நான் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போட்டு நான் கொண்டு வந்தேன். பட் இந்த டைம் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் நீங்கள் உங்ககிட்ட இருக்க என்ன ஆயில் இருக்கோ அதை வந்து நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் கோகோனட் ஆயில்னால் 1/2 கப் வந்து என்ன பண்ணணும்னா ஆலிவ் ஆயில் எடுக்கணும். கொஞ்சம் 1/4 கப்பு கேஸ்டர் ஆயில், ஏன்னா கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் வந்து கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வேணும்னு நினச்சிங்களோட தேங்காய் எண்ணெய், கேஸ்டர் ஆயில், 2 இம்பார்ட்டண்டான எண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது ஹேர் வந்து க்ரோத்துக்கு. பட் நீங்கள் வந்து சும்மா வந்து ஹேரில் போட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஹேரில் வந்து இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம எவ்வளோ மசாஜ் பண்ணுறோமோ அது அளவுக்கு இது ரொம்ப நல்லது, பெஸ்ட் ரிசல்ட். பட் டேண்ட்ரஃப்க்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நம்ம வந்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே நல்லாவே போகுது, அந்த இச்சிங் ப்ராப்ளம் எல்லாம் போகுது. அந்த வேப்பிலை போடுறோம்ல நம்ம, அந்த வேப்பிலை வந்து அதோட அந்த இச்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு மாற்றி கொடுக்குது. கேஸ்டர் ஆயில் வந்து ட்ரைனஸ் எடுக்கும். அதே போல் தான் பாதாமும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து இதை வந்து நம்ம வந்து அதை ஹீட் பண்ண வைக்கணும். அந்த வெயிலோட ஹீட்டில் வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும். 2 times டெய்லி வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். காலையில் 1 time, நைட்டு 1 time. இதை வந்து 15 days மிக்ஸ் பண்ணணும். 15 daysக்கு அப்புறம் எப்படி இந்த ஆயில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தா பிளாக் கலரில் இருக்கும், பட் வந்து இது க்ரீனாக தான் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கப்பில் ஊற்றும் போது க்ரீன் கலரில் இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப திக்காமல் இருக்கா, நார்மலாக கோகோனட் ஆயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் கையை வச்சு தலையில் அப்ளை பண்ணாமல் ஒரு காட்டன் எடுத்து அதை டிப் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஸ்கேல்ப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணும்போது ஹேர் க்ரோத் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ், கோயிட்டில் உள்ள ஷாப்பிங் ஹால் விளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.